அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, கார்த்திகை நட்சத்திரம், அதே மாதிரி சதுர்த்தி திதி. ஏற்கனவே நம்ம சேனல்ல வந்து திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த சதுர்த்தி திதியில வந்து யாரெல்லாம் வந்து பிறந்திருந்தீங்கன்னு பார்த்து விநாயகர் பெருமானை கண்டிப்பா வந்து வழிபாடு செய்யுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி சஷ்டி திதியில யாரெல்லாம் பிறந்தீங்களோ அவங்கலாம் இன்னைக்கு முருகப்பெருமானை நல்லா கெட்டியா பிடிச்சிக்கோங்க. நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி எல்லாமே நல்லபடியா தொடங்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கலாம். ஏன்னா இந்த மாசத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா சித்திரை வருட பிறப்பு அப்படிங்கிறது வருது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு ஆரம்ப கட்டமா வந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பேங்க்ல கூட பாத்தீங்கன்னா புதுசா வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்க புது கணக்கு வந்து ஓபன் பண்றது இது எல்லாமே இருக்கும். ஸோ மார்ச் மாசம் இயர் எண்டுங்கிறனால ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெட்டிக்கா வந்து போயிட்டு இருந்திருக்கும். நிறைய பேருக்கு பட்ஜெட்ல துண்டு விழுந்திருக்கலாம், பட்ஜெட் ப்ராப்ளமா இருந்திருக்கலாம், நிறைய வந்து கஷ்டமா இருந்திருக்கலாம். இந்த ஏப்ரல் மாசம் தொடங்கும் போது எல்லாமே நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவனோட வேண்டிக்கிட்டு இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம சேனல்ல இப்ப தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா மாசம் 1 பிறந்தாலே நம்ம வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் போடுறோமோ இல்லையோ முதல்ல வந்து ஒரு பிளானிங் இருக்கணும். நம்ம எதுக்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் செலவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ வந்து போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். போன தடவை மார்ச் 1ஆம் தேதியும் போட்டிருந்தேன். அது சில பேர் பார்த்துருந்தீங்க. ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல நமக்கு வந்து வெறும் செலவு மட்டும் இல்ல, என்னென்ன வந்து விசேஷங்கள்லாம் வருது, அதுக்கு நம்ம முன்னேற்பாடா எப்படிலாம் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பாத்துக்கணும். அதுவும் குறிப்பா வந்து பெண்கள் தான் இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா பாத்தீங்கன்னா ஆண்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து மறந்துடுவாங்க, இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. அவங்க பர்த்டேவை கூட அவங்க சில பேர் ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல மாசமா வந்து அமையும். எனக்கு வந்து மார்ச் மாசம் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு மாசமா போச்சு. அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு மாதமா இருந்தது. அந்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய பிறந்த நாள், என்னுடைய திருமண நாள் எல்லாமே வந்து வந்தது. அதுவும் இல்லாம நம்ம சமயபுரம் மாரியம்மனுக்கு 4 பூவுமே வந்து நான் போட்டுட்டேன். அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாவும் இருந்துச்சு. 4 பூவுமே நான் வீடியோல வந்து பிளேலிஸ்ட்ல ஆன்மீகம் பிளேலிஸ்ட்ல இருக்கு, லைவ்லயும் வந்து இருக்கு. அதை வந்து நீங்க ஓபன் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் வந்து சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு போக முடியாட்டியும் என்கிட்ட இருக்கிற சமயபுரம் மாரியம்மனை வச்சு நான் வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வந்து இந்த மாசம் மார்ச் மாதம் வந்து நல்லபடியா முடிஞ்சுது. அதே மாதிரி நம்ம வரும் மாசமும் ஏப்ரல் மாசம் தொடங்கிருச்சு. இந்த மாதத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா சமயபுரம் மாரியம்மனுக்கு 5ஆம் போருக்கு தேர் இருக்கு. அதே மாதிரி சித்திரை வருடப்பிறப்பு இருக்கு, ராமநவமி இருக்கு. இந்த மாதிரி வந்து பிரதோஷம், அமாவாசை, இந்த மாதிரி நிறைய விசேஷங்கள்லாம் நமக்கு வந்து மதம் வரது இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து நோட் பண்ணிக்குவோம். ஸோ நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா உங்க கேலண்டரை வந்து மந்த்லி கேலண்டரை எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே மறக்காம நீங்க கரெக்டா வந்து பிளான் பண்ணி பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இந்த மாசத்துல இன்னொரு ஒரு சிறப்பும் வருது. அது என்னங்கிறத நான் வந்து வீடியோல நான் தொடர்ந்து சொல்றேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுதான் வந்து என்னுடைய மினி டைரினே சொல்லலாம், என்னுடைய மந்த்லி கேலண்டர். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் டைரி எழுதுறது. அதோட மட்டும் இல்லாம அதை கூட இப்ப நான் எழுதுறதை நிப்பாட்டிட்டேன். ஆனா வந்து கேலண்டர்ல நான் நோட் பண்ற விஷயங்களை கண்டிப்பா வந்து நோட் பண்ணுவேன். இதுல வந்து எல்லாமே இருக்கும். நல்ல நேரம், நல்ல காலம், எல்லாமே நம்மளோட பிறந்த நாள், நம்மளுடைய வெட்டிங் டே, நம்மளுடைய குழந்தைங்களோட பிறந்த நாள், அதுக்கப்புறம் நம்மளுடைய சேவிங்ஸ் பண்ற அந்த பணத்தோடைய அந்த என்னைக்கு போய் சேவிங் பண்ணலாம், அதே மாதிரி அஷ்டமி, நவமி, இது மாதிரி வந்து என்னென்ன திதிகள் வருது, இது எல்லாமே நமக்கு சொல்லி தரக்கூடிய ஒரு ஸ்மால் பஞ்சாங்கமே வந்து சொல்லலாம் கேலண்டரை. ஸோ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து காலையில எந்திரிச்சோடனே வேலையை நான் பண்றது வந்து பாத்தீங்கன்னா தினசரி கேலண்டரை வந்து நான் வந்து கிழிக்கிறது தான் என்னோட முதல் வேலை. அதை வந்து அந்த நாள் வந்து பாஸ்ட் முடிஞ்சு போச்சு, அதை இனிமேல் புதுப்பிக்க முடியாது. அதை வந்து நம்ம எடுத்து ரிமூவ் பண்ணிட்டு நான் வந்து பூக்குடையில தான் வந்து போடுவேன். சாமிக்கு போடுற பூக்குடையில தான் வந்து நான் போடுவேன். ஏன் அப்படின்னா அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு ஆன்மீக சம்பந்தமா தான் வந்து கேலண்டர்ல வந்து இருக்கும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து நம்ம வந்து அந்த நாளை வந்து அப்படியே வந்து எடுத்து கசக்காம அப்படியே போட்டுறதுங்கிறது நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இது வந்து நீங்க செய்யணும்னு அவசியம் இல்லை, பிடிச்சா வந்து செய்யுங்க. ஆனா கேலண்டர் தினசரி கேலண்டர் கிளிக்கிறதுங்கிறது நம்ம அன்னைக்கு நாள் என்ன, என்ன நேரம், என்ன நட்சத்திரம், என்ன திதி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுங்கிறது நமக்கும் ஒரு சேஃப். அது முக்கியமா நான் எதனால பார்க்க ஆரம்பிச்சேன் அப்படின்னா சந்திராஷ்டமம் நமக்கு இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்காகவே தினசரி கேலண்டரை வந்து பார்ப்பேன். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த சந்திராஷ்டமங்கிறது அந்த விஷயத்த வந்து பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு நானே வந்து சில நேரங்கள்ல கட்டுப்பாடா வந்து சில வார்த்தைகள் வர்றது, பேசுறது, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி வீட்டுல எங்க வீட்டுக்காரருக்கும் சரி, நானும் சரி கரெக்டா வந்து பார்த்து சொல்லிடுவேன். ஸோ வந்து வெளியே வந்து அவங்க ஏதாவது பேசுறாங்க, இல்ல பணம் வந்து குடுக்கல் வாங்கல் இதெல்லாம் இருக்கு, ஏதாவது வந்து விஷயம் வந்து வெளியே போறாங்க முக்கியமா அப்படின்னா சந்திராஷ்டமம் அன்னைக்கு பண்ண வேணாம், இது மாதிரி இருங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா போங்க வண்டியில, அந்த மாதிரி சொல்லி அனுப்புறதுங்கிறது என்னுடைய வழக்கம். ஸோ இதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு, அதனால நான் செய்யறேன். ஏன்னா சந்திராஷ்டமங்கிறது 7 சனியை விட பெரிய ஒரு விஷயத்த பண்ணிடும் 3 நாள்ல. நமக்கு சும்மா இருந்தா கூட ஏதாவது ஒண்ணு வந்து வாயை கிளறி நம்ம வம்பளுக்குற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பா நடக்கும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து நான் மார்க் பண்ணிக்குவேன். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்ச் முடிஞ்சு ஏப்ரல் 1 வந்து ஸ்டார்ட் ஆயாச்சு.
இந்த ஏப்ரல் மாசத்துல நமக்கு என்னென்னலாம் விசேஷம் வருது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி 1ஆம் தேதி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வீட்டு வாடகை, லோனு இந்த மாதிரி விஷயங்கள் அது மாதிரி இருக்குன்னா கண்டிப்பா வந்து அதை கட்டி தான் ஆகணும். இல்ல யாருக்காவது வந்து இன்னைக்கு வந்து கடன் வந்து நம்ம கொடுத்தா கொஞ்சம் குறையும். அதாவது இந்த செவ்வாய்க்கிழமையில குளிகை நேரத்துல வந்து நம்ம பாத்தீங்கன்னா அந்த கடன் வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். இல்ல செவ்வாய் ஹோரையில முருகனை வேண்டிக்கிட்டு வந்து எனக்கு கடன் வந்து தீரணும் அப்படிங்கிறதையும் சொல்லி நம்ம வந்து மனசுல நினைச்சுக்கிட்டு இப்போ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நம்ம வந்து கடனுக்காக வந்து நம்ம கொடுக்கலாம். கடன் வாங்கினவங்கள்ட்ட நம்ம கொடுத்தோம்னா அந்த கடன் வந்து சீக்கிரமா அடையும் செவ்வாய்க்கிழமையில கொடுக்கறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வந்து லோன் கட்டுறதுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து குளிகை நேரத்துல வந்து லோன் கட்டுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நாங்க வந்து இன்னைக்கு வந்து அந்த குளிகை நேரத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா லோன் வந்து டிரான்சாக்ஷன் வந்து பண்ணோம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா 1ஆம் தேதியான முதல் செலவை வந்து பாத்தீங்கன்னா கடனை அடைக்கிறதுக்காக லோன் வந்து நான் வந்து பண்ணியிருக்கேன். நீங்க வந்து லோன் மாதிரி விஷயங்கள் இல்லை, வேற ஏதாவது யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வாடகை வீடு அப்படின்னா வாடகை வந்து நீங்க வந்து கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணி பாருங்க. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை கொடுக்கறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது பால் காசு. பால் காசு நான் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா 10 தேதிக்குள்ள கொடுப்பேன். ஆனா 10ஆம் தேதி வந்து நோட் பண்ணிக்குவேன் பால் காசு அப்படிங்கறத நோட் பண்ணிக்குவேன். ஏன்னா பால் காசுல வந்து நம்ம வந்து பாக்கி வந்து வைக்க கூடாது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா பால் காசும் வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரத்துல வந்து நமக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சக்தி கணபதி விரதம், சதுர்த்தி விரதமும் வருது. அதே மாதிரி கார்த்திகையும் வருது. அதனால முருக வழிபாடு, விநாயகர் வழிபாடு செய்யறது உகந்தது. நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா புதன்கிழமை வந்து எந்த விசேஷமும் இல்லாட்டியும் பெருமாள் வழிபாடு செய்யறதுங்கிறது நல்லது. அதே மாதிரி விநாயகர் வழிபாடும் நம்ம வந்து செய்யலாம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை வந்து நீங்க செய்யலாம். அதே மாதிரி வியாழக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா சஷ்டி வருது. வியாழக்கிழமை சஷ்டி வருது. அதே மாதிரி தட்சிணாமூர்த்திக்கு குரு பகவானால வந்து நமக்கு ஏதாவது தோஷம் இருக்கு, குரு பகவானால ஏதாவது வந்து நமக்கு தடங்கள் ஏற்படுது அப்படின்னா வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு வந்து விளக்கு வந்து போடலாம். ஆனா சஷ்டி மெயினா வருது வியாழக்கிழமை. அப்ப முருக வழிபாடு செய்யலாம். குழந்தை பேருக்காக இருக்கவங்க அந்த முருக வழிபாடுங்கிறது செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. வெள்ளிக்கிழமை எப்பவும் போல நம்ம மகாலட்சுமி பூஜை, இல்ல அம்பாள் வழிபாடு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணலாம். அன்னைக்கு முகூர்த்த நாள். உங்களுக்கு யாருக்காவது வந்து கல்யாண பத்திரிகை வந்திருக்கான்னு பாத்துக்கோங்க. இருந்தா அவங்களுக்கு எவ்வளவு மொய் வைக்கணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி அதையும் பண்ணிக்கோங்க. அடுத்தது சனிக்கிழமை அஷ்டமி வருது. அஷ்டமினாலே வந்து பாத்தீங்கன்னா பைரவர் வழிபாடு தான். இந்த பைரவர் வழிபாடுங்கிறது சனிக்கிழமையில வருதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா சிவபெருமானுடைய அம்சமான பைரவர் தான், பைரவமூர்த்தி தான் அவரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சொர்ண ஆகாஷன பைரவரும் வழிபடலாம், கால பைரவர் வழிபடலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா எப்பவும் போற அந்த ஹரிச்சந்திர பைரவமூர்த்தியை பார்க்கலான்னு இருக்கேன். பிளான் பண்ணி பார்க்குறேன். போக முடிஞ்சா கண்டிப்பா வந்து உங்களுக்கு வீடியோ வந்து போடுறேன். ஸோ அஷ்டமி வந்து சனிக்கிழமை வருது. அன்னைக்கு வந்து சனி பகவானுக்கு உரிய நம்ம வந்து எல் தீபம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து போடுறது நல்லது. ஏன்னா சனி பகவானால சில பேர் வந்து அஷ்டமத்து சனி, அஷ்டாமத்து சனி, சனி பயிற்சி இருக்கா இல்லையா கன்ஃபியூஷன்ல இருக்கும். எது எப்படியா இருந்தாலும் நவகிரகங்களை வழிபாடுங்கிறது செய்யறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அந்த விஷயங்கள் வந்து நம்ம பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் பூ, அதாவது சமயபுரம் மாரியம்மனுக்கு 5ஆம் பூ வந்து வருது. அதோட சேர்த்து நமக்கு ஸ்ரீ ராமநவமி வருது. அந்த ராமநவமி வழிபாடு செய்யறவங்க அதையும் வந்து செய்யுங்க. 7ஆம் தேதியும் முகூர்த்த நாள் தான். யாருக்காவது பத்திரிக்கை வந்துருச்சுன்னா அதையும் நம்ம பண்ணலாம். 8ஆம் தேதி ஏகாதசி. ஏகாதசி விரதம் மாசம் இருக்கிறவங்களும் இருக்கலாம். இல்ல வந்து பாத்தீங்கன்னா இல்ல என்னால வந்து இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க அன்னைக்கு வந்து பெருமாளுக்கு துளசி மட்டும் வாங்கி 8ஆம் தேதி வந்து சாத்தி வழிபாடு செய்யலாம். நீங்க எப்படி பிளான் பண்றீங்களோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 9ஆம் தேதி ஒன்றும் பெரிய விசேஷம் இல்லாட்டியும் நம்ம வந்து எப்பவும் போல வழிபாடு செய்யலாம். அன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா முகூர்த்த நாள். அதுக்கப்புறம் 10ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா பிரதோஷம். இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா மார்ச் மாதம் தேய்பிரை பிரதோஷம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து குரு குபேர பிரதோஷமா தான் வந்துச்சு. இந்த தடவையும் பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாசமும் வியாழக்கிழமை தான் வருது. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை வரனால குரு வார பிரதோஷமா தான் வந்து வருது. அன்னைக்கு வந்து மகாவீர் ஜெயந்தி. அதனால வந்து லீவு தான், கவர்மெண்ட் ஹாலிடே தான். நீங்க நல்லபடியா சிவபெருமானுக்கு அபிஷேகம் ஆராதனையோட நந்தி தேவரையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்யறதுக்கு நீங்க வந்து பிளான் பண்ணிக்கலாம் வியாழக்கிழமை. வெள்ளிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பங்குனி உத்திரம் முருகனுக்கு வந்து வருது. 11ஆம் தேதி வருது. அந்த அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம முருக வழிபாடு. ஏன்னா அன்னைக்கு வந்து முருகனுக்கும் தெய்வ யானைக்கும் வந்து கல்யாணம் வந்து நடந்தது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கோவில் வழிபாடு, முருக வழிபாடு நீங்க வேண்டுதல் வச்சிருக்கீங்க கோவிலுக்கு போகணும் அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் தேதி வருது பங்குனி உத்திரம். அதுக்கப்புறம் 12ஆம் தேதி பௌர்ணமி வருது. பௌர்ணமிங்கிறது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு இது எல்லாமே நான் செய்யலாம். ஸோ வந்து 12ஆம் தேதிங்கிறது குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்கு உகந்தது. அதே மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு அம்பாள் வழிபாடு, எல்லா கடவுள் சிவபெருமான் வழிபாடு, அதே மாதிரி லட்சுமி குபேர பூஜை இது எல்லாமே செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாள். இந்த மாதிரி பௌர்ணமி திதியை வந்து நீங்க தவற விடாம நீங்க பண்ணலாம். அடுத்தது 14ஆம் தேதி தமிழ் வருடப்பிறப்பு. அதாவது பாத்தீங்கன்னா சித்திரை 1 வந்து நமக்கு வந்து ஏப்ரல் 14 தான் எப்பவுமே வரும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த நாளையும் வந்து நம்ம தவற விடாம வழிபாடு செய்யலாம்.
போன வருஷம் நாங்க சித்திரை 1க்கு வந்து பிரம்மா கோயில்ல போய் ஜாதகத்தெல்லாம் வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு பிரம்மநாதரை வந்து தரிசிச்சுட்டு வந்தோம். திருப்பத்தூர் போயிருந்தோம். இந்த வருஷம் எந்த கோயிலுக்கு போறோம்னு இன்னும் பிளான் பண்ணல. ஆனா கண்டிப்பா ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் சாமி கும்பிடணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா அதுவும் ஓகே. அடுத்து 15 ஒன்றும் பெரிய விசேஷம் இல்லை. ஆனா செவ்வாய்க்கிழமை முருக வழிபாடு, வெற்றிலை தீபம் இதெல்லாமே வந்து நம்ம செய்வோம். அதுக்கப்புறம் 16 சங்கடகர சதுர்த்தி. சங்கடகர சதுர்த்தினாலே ரொம்ப ரொம்ப விசேஷம். தேய்பிரை சங்கடகர சதுர்த்தி. சங்கடங்களை போக்கும் நம்ம விநாயகரை வந்து வழிபடுறதுங்கிறது நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது வியாழக்கிழமை 17, வெள்ளிக்கிழமை புனித வெள்ளி, அன்னைக்கும் லீவு தான். அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா சமயபுரம் தேர். பொதுவா வந்து லோக்கல் ஹாலிடே வந்து விடுவாங்க. அதே மாதிரி மற்ற மாவட்டங்கள்ல இருக்கவங்களுக்கும் அன்னைக்கு லீவா தான் இருக்கும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு புனித வெள்ளி வரனால இந்த புனித வெள்ளி அன்னைக்கு எல்லாருக்குமே லீவு தான். நீங்க சமயபுரம் தேரை பார்க்கணும்னா கண்டிப்பா வந்து சமயபுரம் வாங்க. அதே மாதிரி 19ஆம் தேதி சஷ்டி. அன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா முருக வழிபாடு செய்யலாம். 20ஆம் தேதி திரும்பவும் அஷ்டமி, ஞாயிற்றுக்கிழமை வருது. தேய்பிரை அஷ்டமி வருது. நீங்க எந்த அஷ்டமி, ஏதாவது ஒரு அஷ்டமியாவது போய் பைரவருக்கு வந்து விளக்கு போடுங்க. பூசணி தீபம், மிளகு தீபம் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க பண்ணலாம். திருஷ்டிகள் வந்து அகலும். அதே மாதிரி திருவோணம் வந்து 21ஆம் தேதி வருது. பெருமாள் வழிபாடு செய்யலாம். குழந்தை பேருக்காக வேண்டிக்கிறவங்க கண்டிப்பா வந்து இந்த திருவோண நட்சத்திரத்தை தவறாம பண்ணலாம். அடுத்தது 24 ஏகாதசி, 25 திரும்ப பிரதோஷம். இந்த எல்லா நாளுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எப்பவும் சாமி கும்பிடுற ஒரு முக்கியமான நாள் தான். 26 வந்து மாத சிவராத்திரி வருது. அதை விட முக்கியமா 27 வந்து பாத்தீங்கன்னா அமாவாசை. அமாவாசை இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வரனால ரொம்ப ரொம்ப சிறப்பு. அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பொறுமையா வந்து சாமி கும்பிட்டு குலதெய்வ வழிபாடும் செய்யலாம், இஷ்ட தெய்வ வழிபாடும் செய்யலாம், முன்னோர்கள் வழிபாடும் செய்யலாம், அகத்திக்கீரை இதெல்லாம் வந்து வாங்கி கொடுக்கலாம். அடுத்தது 29 திரும்பவும் செவ்வாய்க்கிழமை தான் வந்து கார்த்திகை வருது. அமாவாசை முடிஞ்சு அடுத்தது வந்து கார்த்திகை வந்து 29 வருது. அன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வரனால ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த மாசம் பாருங்களேன், 1ஆம் தேதி பிறக்குது. அதுவும் கார்த்திகையில. 29 வந்து பாத்தீங்கன்னா முடிய போற நேரத்திலையும் கார்த்திகை வந்து முருக வழிபாடோட முடியுது. நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். 30ஆம் தேதி இது எல்லாமே நம்ம செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 30ஆம் தேதி அக்ஷய திருதியை அப்படிங்கிறது வருது. இந்த அக்ஷய திருதியை அன்னைக்கு நீங்க உங்களால வந்து ஏதாவது காசு சேர்த்து வச்சிருந்தீங்க அப்படின்னா மில்லிகிராம்ல ஏதாவது நீங்க வாங்க முடிஞ்சா, ஏன்னா விலைவாசி அப்படி விற்கிது. ஸோ ஏதாவது கிராம் கணக்குல வாங்கணும்னா வாங்கிக்கோங்க. இல்ல அப்படின்னா உப்பு வாங்கிக்கோங்க. இல்ல வேற என்னெல்லாம் பண்ணலாம் அக்ஷய திருதி அன்னைக்கு அப்படிங்கிறத நம்ம லாங் வீடியோல பார்க்கலாம். ஸோ அக்ஷய திருதியை வருது. அது வந்து வெறும் தங்கம் சேமிக்கிற நாள் மட்டும் இல்ல, நம்ம தான தர்மங்கள் செய்யறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு உகந்த நாள், நமக்கு புண்ணியம் சேர்க்கக்கூடிய நாள். ஸோ இதெல்லாம் பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கப்புறம் பால் காசு லோன் மட்டும் தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சேவிங்ஸ் வந்து நம்ம நகை சீட்டு கட்டுறதும் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அக்ஷய திருதி அன்னைக்கு கட்டலாம் இருக்கேன் மாசம் எண்டுல. ஏன்னா அன்னைக்கு நகை நம்மளால வாங்க முடியுதா என்னன்னு தெரியாது. ஆனா நகை சீட்டு வந்து நகைக்காக தான் அந்த பணத்தை வந்து நம்ம செலவு பண்ண போறோம். ஸோ நகை சீட்டு வந்து கட்டலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல வந்து என் சேவிங்ஸ் வந்து இந்த மாசம் வந்து எனக்கு பெருசா இல்ல. மார்ச் மாசம் இயர் ரெண்டுங்கனால எனக்கு பெருசா வந்து எங்க வீட்டுக்கார் வந்து காசு அவ்வளோ அமௌண்ட் வந்து நிறைய வந்து செலவு இருந்துச்சு. அதனால தர முடியல. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த தடவை எவ்வளவு இருக்கோ அதை வந்து நான் அமௌண்ட் வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அது வந்து எப்ப பாத்தீங்கன்னா வளர்பிறையா பார்த்து நான் வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். திங்கக்கிழமை அமாவாசைக்கு அடுத்த நாள், இல்ல அமாவாசைக்கு ஞாயிற்றுக்கிழமை வருது, இல்ல செவ்வாய்க்கிழமை போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ வந்து சேவிங்ஸ்ங்கிறது 29ஆம் தேதி தான் நான் போடலான் இருக்கேன். அதுக்குள்ள கொஞ்சம் அமௌண்ட் வந்து சேரட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண போறேன். ஸோ வந்து இன்னைக்கு சமயபுரம் தேர் இந்த மாசம் இருக்கு, சித்திரை வருடப்பிறப்பு இருக்கு, அக்ஷய திருதியை இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிருத்திகை வந்து செவ்வாய்க்கிழமை தான் வருது இந்த மாசம். ரெண்டுமே பிரதோஷமும் வருது. பிரதோஷம் வந்து ஒரு பிரதோஷம் வந்து வியாழக்கிழமையும் ஒரு பிரதோஷம் வெள்ளிக்கிழமையும் சுக்கிர பிரதோஷமா வருது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே இந்த மாசம் நல்லபடியா வந்து நமக்கு ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் முருகப்பெருமானையும் விநாயகரும் நீங்க நல்லபடியா வேண்டிக்கிட்டு தொடங்குவோம். நீங்களும் வந்து நோட் பண்ணுங்க. அப்பதான் வந்து நமக்கு எந்த நாள்ல மாதவிடாய் வருது, எந்த நாள் நம்மளால வந்து பண்ண முடியும் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயங்களும் தெரிஞ்சு வச்சிட்டோம்னா நம்ம வந்து அப்போதைக்கு ஃபீல் பண்ணாம நம்ம கொஞ்சம் தெளிவா இருக்கலாம், கவலையும் படாம இருக்கலாம். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.